மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிறப்பில் தரம் 10 5வது பாடத்தில் இருக்கிறோம். அதாவது நேசம் மறவாத நெஞ்சம். நேசம் மறவாத நெஞ்சம் என்று சொல்லுகின்ற போது இங்கே என்ன விஷயம் சொல்லப்படுகிறது என்று நாங்கள் அதாவது முதியவர்கள் எப்பொழுதும் நேசம் மறவாதவர்கள், மாறாதவர்கள், நேசமாக இருப்பவர்கள், நேசத்தை காட்டுகின்றனர். இன்றைக்கு கூட்டு குடும்பம் இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் தனித்தனி குடும்பங்களாக மாறிவிட்டது. இந்த நேசம் மறவாத நெஞ்சங்களை காண்பது மிக அரிதாக இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு செயல். இன்றைய குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்களோ அவ்வாறான ஒரு நிலையிலே இருக்கிறார். அதாவது முதியவர்களுடைய அரவணைப்பு, முதியவருடைய அன்பு, பாசம் இவைகளை இழந்தவர்களாக மிஷின் மாதிரி அவர்கள் ஓடுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது காணப்படுகிறார்கள். எல்லா வீடுகளிலும் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் இப்பொழுது அதாவது கடினமாக ஓடி ஓடி படிப்பது டியூஷன் கிளாஸுக்கு ஓடுறது. வீட்டில் நிற்கிறது. வீட்டிலே இவ்வாறான முதியவர்களுடைய சொற்களை கேட்பதற்கு அவர்களுக்கு நேரம். முதியவர்களை உதாசீனம் செய்கிறார்கள். நாம் நடந்து கொண்டுதான். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்படியான நிலை எங்களுடைய பகுதியிலே, எங்களுடைய வீடுகளிலே காணப்படுகிறது. இங்கே அவ்வாறான ஒரு நெஞ்சத்தினுடைய ஆதங்கங்களை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே முதலில் பாடத்துக்கு போவோம். நேசம் மறவாத நெஞ்சம். ஆசியா கிளப் என்பது 80 வயது பிறகு 80 வயது 2-3 மணி நேரத்துக்கு மேல் தூக்கம் போவதில்லை. அவருக்கு தூக்கம் வராது. அன்றும் அப்படித்தான் கண் விழித்து விட்டார். அன்றைக்கும் அப்படித்தான் கண் 2-3 மணி நேரத்துக்கு மேல் தூங்க மாட்டார். கண் விழித்து அந்த இருட்டுக்குள் கண் புகைச்சல், குடியமர்ந்து விட்ட அவளுக்கு என்னதான் தெரிய போகும்? கண் புகைச்சல் ஒன்றும் தெரியாது. இதுதான் நோய் நொடி என்று திட்டமாக சொல்லிவிட முடியாதபடி ஒரு நேரம் மூட்டு மூட்டாக வலி என்றால், இன்னொரு நேரம் இடுப்பு, தோள்பட்டை எல்லாம் எலும்பெல்லாம் வாதப்பிடிக்கும். ஒரு காலத்தில் சளி பிடிப்பும் இருமலும் என்றால், இன்னும் சில காலத்தில் வயிற்றை காய்த்து போட்டுவிடும். இப்படி ஒரு வருத்தங்கள் சிறிய, அதாவது முதுமை பருவத்திலே இப்படியான இல்லை. என்ன இருந்தாலும் அதிர்ஷ்டக்கட்டை. என்னதான் இப்படியான வருத்தங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டக்கட்டை. அவளுக்கு ஒரு குறைச்சலவில்லை. பலகை கட்டில், சியஸ்டா மெத்தை படுக்கை அவசியம் இல்லாவிட்டாலும் கூட டேபிள், பேன், தேநீர், பிளாஸ்டிக், அடுத்த ஹோலில் அவளுக்கு தெரியக்கூடியதான டிவி, இப்படியான வசதிகள் எல்லாம் இருக்கு. அவள் திருமணமாக குடிபோகும்போது வெறும் களிமண் வரித்து வீடுதான். அவள் திருமணமான காலத்திலே அவள் குடிபோகின்ற போது அந்த வீடு களிமண் வரிச்சு. பிள்ளை குட்டிகளை பெற்று போட்டதும் இங்குதான், அந்த களிமண் வீட்டில் தான். பிள்ளைகள் வளர்ந்து சம்பாதித்து நவீன வீடாக என்ன மாதிரி கட்டி போட்டு விட்டார்கள். அவர்கள் வளர்ந்து இந்த வீட்டை கட்டி போட்டு விட்டார்கள். தூரத்தை எழுந்த வாகன இரைச்சல் படிப்படியாக அதிகரித்து வீட்டுக்கு முன் பாதையை ஊரெடுத்து அவள் செவிப்பறையில் அதிர மூடிக்கொண்டு விரைந்து போகும். 4 மணி கொழும்பு பஸ் தான். கொழும்பு பஸ் அப்படி 4 மணிக்கு போகுது.
அது என்பது அவளுக்கு பிடித்து விட்டது. குடும்பம் தான் இப்படி போகும். சரி சரி ஒருத்தராலும் இன்னமே இன்னேம் ஒழும்பல்ல. சரி ஒருத்தரால் இன்னும் ஒழும்பல் இன்னேம் ஒழும்பல்ல. இன்றைக்கு பெருநாள் என்ற நினைவும் இல்லை, நினைவாலும் இல்லை. இன்றைக்கு பெருநாள் என்ற நினைவாலும் இல்லை. இவருடைய பேச்சு வழக்கு. இப்போ பைத்தண்ணி வந்த பிறகு சூத்திர வெயில் புலங்காட்டி படுக்குதான். சூத்திர வெயில் புலங்காட்டி படுக்கதான். கிளவி மனசுக்குள்ள புறுபுறுத்தார். சரி, அவர் புறுபுறுத்தார். பெருநாள் என்றால் அது குளிப்புடன் தான் ஆரம்பமாகிறது. பெருநாள் என்றால் அது குளிப்போடு தான் ஆரம்பமாகிறது. ஒருவர் இருவரல்ல முழு ஊருமே அன்று குளித்து விட வேண்டும். அது லேசுப்பட்ட வேலையா என்ன? எல்லாரும் மடிய காலையில் எழுந்து குளிப்பார். குடிநீருக்கு தவண்டி அடித்த கிராமம் அது. தவண்டி அடித்த கிராமம் என்ன? அந்த காலத்தில் தண்ணீர் இருக்கிறதுக்கெல்லாம் வெகு தூரம் போவாங்க. அதான் தவண்டி அடித்த காலம். ஊருக்குள் எங்கு கிணறு தோண்டினாலும் அது கிளவுள் தண்ணி தான். எங்கு தோண்டினாலும் கிளவுள் தண்ணி தான். எண்ணி ஒரு 2 கிணறு கொஞ்சம் பருவாயில்லை. ஒரு 2 எல்லாம் இது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு பருவாயில்லை. மற்ற எல்லாம் கலந்தவன். குடிநீருக்காக போகாட்டி பால்வத்தை தாண்டி சிங்கள பகுதிக்கு போயாக வேண்டும். அப்படி தாண்டி போக வேண்டும். கிளவுள் தண்ணி, ஆக்கிய தண்ணி, குடிக்கிய தண்ணி, இப்படி தண்ணீரில் தான் இத்தனை வகை இருக்கு. கிளவுள் தண்ணி, ஆக்கிய தண்ணி, குடிக்கிய தண்ணி, இப்படி தண்ணீரில் தான் இத்தனை வகை இங்கு. இனி பெருநாள் வந்துவிட்டால் குளிப்பு படம் நள்ளிரவு 2 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து வரும். நள்ளிரவு 2 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து வரும். பெட்ரோல் மேக்ஸ், அரிக்கல் லாம்புகளோடு குடும்பமாக புறப்பட்டு விடுவார்கள் பெருநாள் நேரம். ஆசியா கிழவியின் கணவன் இப்ராஹிம் நானா. இதில் ஒரு முன்மொழி பேர்வழி. இப்ராஹிம் நானா என்றவர் ஒரு முன்மொழி பேர்வழி. முதல் தண்ணி குளித்து விட வேண்டும் என்பது அவருடைய சித்தாந்தம். எல்லாருக்கும் முதல் தான் தண்ணி குளித்துடுவோம். ஒரு கையில விளக்கும் மறு கையில தடியொன்றுமாக அவர் முன்னே நடப்பார். ஒரு கையில விளக்கு ஒரு கையில தடியுமாக அவர் முன்னே நடப்பார். தெரு நாய்களின் பாய்ச்சலுக்கு பாதுகாப்புக்காக தான் அந்த ஏற்பாடு. எதிர்பார்த்து போகும் கிணற்றிலே சலசலப்பு கேட்டால் அப்படியே இன்னொரு பக்கம் திரும்பி விடுவார். அந்த ஆக்கள் நின்றால் இன்னொரு பக்கம் திரும்பிடுவார். அவருக்கு தெரியாத கிணறுகளா, அவர்களோட பழக்கம் இல்லாத மனிதர்களா? அப்படியான வேறுவழி. பொதுவாக இப்ராஹிம் நானா குடும்பத்தவர்கள் குளிக்கப் போவது. அப்ப இப்ராஹிம் நானாவுடைய குடும்பத்தவர்கள் குளிக்கப் போவது பஞ்சோவின் கிணற்றுக்குத்தான். பஞ்சோவுக்கு பெரிய வளவு. ஆனால் சின்ன வீடு, அதுவும் களிமண் சுவரும் ஓலை குடிசையுமான குடிசை. முன்னால் ஒரு கிணறு, பின்னால் ஒரு கிணறு. அந்த கிராமத்தின் நாளாந்த தாகத்தை தீர்த்து வைப்பதே அந்த கிணறுகள் தான். அந்த கிராமத்தினுடைய நாளாந்த தாகத்தை தீர்த்து வைப்பதே அந்த கிணறுகள் தான். அந்த நீருக்கு இப்படி ஒரு குளிர்ச்சியும் சுவை, அப்படி ஒரு குளிர்ச்சியும் சுவை. பஞ்சோவும் இப்ராஹிம் நானாவும் நல்ல நண்பர்கள். பஞ்சோ என்றவரும் இப்ராஹிம் நானா என்பவரும் நல்ல நண்பர்கள். முதல்லே குளித்துவிடும் இப்ராஹிம் நானா மரக்குற்றியில் அமர்ந்து பஞ்சோவோடு சிரித்து சேர்த்து கதைத்து கொண்டிருப்பார். சில நேரங்களில் இருவருமாக
கசாட்டையும், கசாட்டைன்னா சாயம், கசாட்டையும் கருப்பட்டியையும் சுவைப்பார்கள். அதிலே இருந்து பஞ்சோவின் மனைவி நொங்கஹாமியும் ஆயிஷாவும் கூட நெருக்கமாகிவிட்டார். பஞ்சோவனுடைய மனைவி நொங்கஹாமியும் ஆயிஷாவில் நெருக்கமாகிவிட்டார். ஆயிஷா கிழவியை பற்றி தான் சொல்லிக் கொண்டு வார். சுற்றி வர தென்னை மரங்கள், இடையிடையே பலாமரம், கொய்யா, கொரக்கா, ரம்பை பற்றை பார்க்க கண்கொள்ளா காட்சி. இப்படியான இடம். அவ்வப்போது ஆசியாவுக்கு பலாக்காய், தேங்காய்கள் கூட அன்பளிப்பாக கிடைத்துவிடும். உம்மா வாப்பாவோடு வரும் சிறுசுகள் குளித்து முடிந்தார். உம்மா வாப்பாவோடு வருகிற உம்மா வாப்பா அங்கே தாய் தந்தை. கொரக்கா, புளியங்காய் பொறுக்குவதில் நேரத்தை கடத்தி விடுவார். கொரக்கா, புளியங்காய் பொறுக்குவதில் நேரத்தை கடத்தி விடுவார். குளிக்க வரும் குடும்பம் பெண்கள் அத்தனை பேருக்கும் ரம்பை தாராளமாக கிடைக்கும். ரம்பை மாற்றீடாக கொடுப்பதற்கு இப்ராஹிம் நானா வீட்டில் மரஞ்செடிகள் எப்படி போனாலும் புல் பூண்டு முளைக்கக்கூட இடம் இருந்தால் தானே. அதற்காக சிநேகித பரிமாற்றம் ஒரு வழிப்பாதையாக மட்டும் இருந்து விடவில்லை. அவர்களும் கொடுப்பார்கள், இவர்களும் கொடுப்பார்கள். புறத்தாக் கந்தூரி 12ஆம் கந்தூரி வந்தால் கிடுகுச்சோறு அனுப்ப தவறுவதில்லை. இப்படியான நிகழ்வுகள் வருகிற போது கிடுகுச்சோறு அனுப்ப தவறுவதில்லை. பெருநாட்கள் வந்தால் புட்டு இடியப்பம் கொடுக்க மறுப்பதில்லை. புட்டு இடியப்பம் இவைகளை கொடுப்பார்கள். அல்லாஜ் ஹப்பர் சுவக்கான அதான் வான் அலைகள் ஊடே கம்பீரமாக எழுந்த இப்படியான அந்த ஓசைகள், முழக்கங்கள். மூக்கி தடைக்கு ஆசியாக்களை முதுகை நிமித்தி சுவரோடு சாய்ந்து கொண்டார். எளிமிக்க இருட்டுக்குள்ளே முக்காட்டை வேறு இழுத்து போட்டுக்கொண்டார். பல்ப் ஒளிர்வும் உம்மாகின்ற குரலும் ஒன்றாக நிகழ்ந்தன. பல்ப் ஒளிவு, டார்ச் லைட். இப்பவா எழும்பிய பெருநாளு கண்டாலும் புள்ள குட்டி நீரகாலத்தோட எழும்போனே. பெருநாளு கண்டாலும் புள்ள குட்டி நீரகாலத்தோட எழும்போன் ஆதங்கத்தோடு சொன்னால் கிளவி. பெருநாள் காலத்தில் என்ன புள்ள குட்டியோடு நேரத்தோடு எழும்புங்களை என்ற மாதிரி என்று அந்த கிளவி சொல்லுவார். எங்கட காலத்தை போல பிட தென்னி கிரி நெல்லிக்கு குளிக்க போகவா. பிட தென்னி கிளி நெல்லி என்ற இடங்களுக்கு குளிக்க போகவா. இப்போ வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துட்டு. முந்தி நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு போகிறது, இப்போ வீட்டுக்குள்ளேயே தண்ணி. நினைச்சு முழிச்சத்தான் எழும்பியண்டும் கடையப்பம் சுடுகியத்து கொண்டு நாளம்பின. நெச்சு முடிச்சத்தான் எழும்பி எண்டும் கடையப்பம் சுடுக்கியத்து கொண்டு நான் எழும்பினேன். இப்படி ஒரு ஆள் சொல்கிறார். ஆசியா கிழவியின் ஒரே மகள் அஸ்மியா தான் அவள். இப்படி சொன்னவள் அவள் தான். ஆண் பிள்ளைகள் இருவரும் வீட்டை கட்டி சீதனமாக அவளுக்கு கொடுத்து விட்டு இடம்பெயர்ந்து விட்டாள். வீட்டை கட்டி கொடுத்து விட்டு அவள் போயிட்டாள்.
அஸ்மியாவுக்கு இப்பொழுது கல்யாண வயது, பிள்ளைகள். அவளுக்கும் இப்பொழுது கல்யாண வயதில் பிள்ளைகள். ஆத்யா கிழவி கட்டிலோடு கட்டிலாய் பேரன் பேத்தி டிவியும் டொக்குமாய் முழு குடும்ப பொறுப்பும் நடத்துகையும் அஸ்மியாவின் தலையில்தான். இப்போ குடும்ப பொறுப்பு உனக்கு அஸ்மியாவினுடைய தலையில் தான். குசினிக்குள்ளே கேஸ் அடுப்பு உஸ் என்று எரிய தொடங்கியது. கேஸ் அடுப்பு உஸ் என்று எரியுது. பிள்ளைகளின் விருப்பத் தேர்வுக்கேற்ப இடியப்பம், புட்டு, இறைச்சி, பிஸ்கெட், மீன் குழம்பு இத்தியாதி தயாரை கொண்டு மகள் அஸ்மியா கிழவி சொல்கிறார். மகள் அஸ்மியா கிழவிக்கு ஏதோ ஒரு யோசனை. என்னத்தியனும் அம்மா குதிரைக்குள்ளே இருந்து அவள் என்னத்துக்கு கூப்பிடுற. பஞ்சோட்டுக்கு கடையப்பம் அனுப்பணும் மகள், மறக்காமல் போட்டு கட்டி வையுங்கோ. பஞ்சோட்டுக்கு கடையப்பம் அனுப்ப வேணும், மறக்காமல் போட்டு கட்டி வையுங்கோ. சரி சரி, நினைவிருக்கு, எனக்கு நினைவிருக்குன்னு சொல்கிறோம். நேற்று இரவிலிருந்து பஞ்சோ விட்டு கடையப்பம் அனுப்புவதை தவிர வேறெந்த நினைவுமில்லை கிழவிக்கு அதுதான் நினைவு. வருடக்கணக்காக நடைமுறையிலிருந்து வரும் விஷயம் அப்படி லேசாக மறக்கப்பட முடியுமா என்ன? வருஷக்கணக்காக வருஷாவருஷம் நடக்கிற நிகழ்வு. இப்போது வீட்டுக்குள்ளும் வெளிச்சம் அத்துமீறி பிரவேசிப்பது ஆர்வம் காட்டியது. பாதையில் கலகலப்பு களைகட்டியது. இடைவிடாத வாகன இரைச்சல் இருபுறம். முந்தி மாதிரி இல்லை, இப்போ வாகன இரைச்சல், போக்குவரத்து நெரிசல். அந்நாட்கள் கால்நடையாக பெரும்பகுதியினர் குளிக்கப் போவதற்கு புறம்பாக கால்நடையாக போகிறதுக்கு இப்போ கார் வெடித்து குளிக்க போகிற கூட்டமும் உண்டு. கார் வெடித்து கொண்டு குளிக்க போகிற கூட்டம் இருக்கு. 2-3 மைல்களுக்கு அப்பா ஊராக்கம், கொடகும்புர போன்ற இடங்களுக்கு போவார். இப்படி கார் வெடித்து கொண்டு இந்த இடங்களுக்கெல்லாம் போவார். நயினார் முகமது நானாவிட ஒரு பெரிய இயல் கார் இருந்தது. அது 5 மணி முதல் 8 மணி வரை ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் செய்யும். 5 மணிலேருந்து 8 மணி வரை ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். பொடியன்மார்களை சுமந்து கொண்டு அந்த கார் புள்ளப்பொதுக்கு காரை மாதிரி போவதும் வருவதுமாக இருக்கும். அங்கே இருக்கும். இன்னுமா கடையப்பம். அஸ்மியா 2 கைகளால் தாங்கிக் கொண்டு வந்து முன் மேசையில் வைத்தபோதுதான் ஆசியா கிழவியின் நெஞ்சில் ஒரு நிமிரம். கொதிப்பால் வைச்ச மகள். கொதிப்பால் மட்டுமல்ல, அவருக்கு கொண்டு வந்த கேக்கு வாழைப்பழமும் வச்சிருக்கு. அவர் கொண்டு வந்த கேக்கும் வாழைப்பழம் அவரும் கொண்டு வந்திருக்கிறார். இவர்கள் கடையப்பம் கொடுத்துக்கிட்டு அவர்களும் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் சொல்கிறேன். கொதிப்பால் மட்டுமல்ல, அவர் கொண்டு வந்த கேக்கும் வாழைப்பழமும் வச்சிருக்கு. கிழவி உள்ளம் குளிந்து போய்விட்டது. இவற்றை கேட்ட உடனே கிழவியினுடைய உள்ளம் குளிந்து போய்விட்டது. இப்போதுதான் பெருநாளின் புத்துணர்வு அவளுக்குள் யோகித்தது. கூடவே இன்னொரு பிரச்சனை, அதை வேலைக்கு அனுப்பிவிட வேண்டுமே என்னென்று பார்க்க. அப்போதுதான் சவர் குளித்து விட்டு ஈரன் சொட்ட வந்தால் பேற்றி சவரில் குளித்து போட்டு ஈரன் சொட்ட வரலாம். குளிக்க இல்லையா? கொல்லையில் சுடுதண்ணி வச்சிருக்கு. குளிக்கணும்தான் மகள். நீங்களே குளித்ததுக்கு எனக்கு கேளுமா?
கொஞ்சம் வெயில் வரட்டும், அது சரிபுள்ள இந்த கடையப்பத்தை சொட்டுக்கு கொஞ்சம் அனுப்பப்பாரு என்று வேண்டினா இரக்கமாக இந்த கடையப்பத்தை இருக்கா அங்கே அனுப்பப்பார். அப்போதான் மேசையை உற்று பார்த்தாள் அவள். பெருநாள் என்று வந்தால் உங்களுக்கு இருப்பிடவில்லை, பஞ்சோ 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 என்று இறைந்தவள் கிளவி. மவுத்தான பிறகுதான் பஞ்சோ கரைச்சல் முடிஞ்சது என்று வாய்க்கள் புறப்புறுத்த விசுக்கென்று முன்வாசலுக்கு நடந்தாள். இப்படி புறப்புறுத்து கொண்டு முன்வாசலுக்கு அவள் போகிறாள். இளசுகளுடைய சுபாவம் இப்படித்தான் என்று கிழவிக்கு தெரியாதா? என்ன இளசுகள் இப்படித்தான் என்ன இளம் பிள்ளைகள். அவளுக்கு 5-6 வயசாகும் போதே உலகம் புரியும் என்று ஊருக்கு பைப்பும் வந்து விட்டது. அதனால் குளிப்பு கஷ்டமோ குடிநீர் பிரச்சனையோ அவளுக்கு புரியாதுதான். குடிநீர் பிரச்சனையோ அல்லது என்ன தண்ணி பிரச்சனையோ அவளுக்கு தெரியாது. முன்பு நாங்கள் எவ்வளவோ தண்ணிக்கு அந்த வீட்டை போய் குளிச்சினாங்க. பஞ்சோ போன்றவர்களின் தொடர்பும் அந்நியோன்யமும் தெரியாதுதான், அது அவர்களுக்கு தெரியாது. என்று பெருமூச்சு விட்டபடி அடுத்த மீனுக்கு வலை வீசி நின்றால் மீன் வந்தே விட்டது. மகேன், உனக்கு நன்மை மகேன் உனக்கு நம்ம கிடக்கும், இதை கொஞ்சம் பஞ்சேண்டுக்கு கொடுத்துட்டு வாபுள்ள, உனக்கு நன்மை கிடைக்கும், போய் இதை கொண்டே கொடுத்துட்டு வா. அவசரமாக எதற்கோ வந்த நெசி உம்மாவனுடைய குரலுக்கு டக்கென்று நின்று நிதானித்தான். தொழுது நாங்கள் தொழுதுட்டு டிப்போக போகிறோம் உம்மா, எனக்கு எத்தனையோ வேலை இருக்கு, தாரைச்சாரி அனுப்புங்கோ, ஆரை என்ன அனுப்புங்கோண்டா, தாரைச்சாரி அனுப்புங்கோ. பதிலுக்கு காத்து நான் வந்த வேகத்தில் போய்விட்டான். அவன் வந்த வேகத்தில் போயிட்டான். இனி யாருக்குத்தான் சொல்வதென்று இருக்கான் அவளுக்கு. யாருக்குத்தான் சொல்வது? நாம் சொல்வதை கேட்டாத்தானே, கொடுப்பதை நேர காலத்தோடு கொண்டு போய் கொடுத்தால் தானே பிரியோசனம். கொடுக்குறேன்னா நேர காலத்தோடு கொண்டே கொடுக்கும். பஞ்சோவோ இப்ராஹிம் நானவோ இன்றில்லை, ஆனால் ஆசியா கிழவி நொங்கஹாமியும் இன்று இருக்கத்தான் செய்கிறார். பஞ்சோவி இப்ராஹிம் நானாவும் இப்போ இல்லை. இங்கே ஆயிஷா கிழவி, அங்கே நொங்கஹாமியும் இருக்கத்தான் செய்கிறார். இருவருமே கட்டிலே தஞ்சம் என்று கிடக்கிறார். சென்ற சித்திரை பெருநாளின் போது ஹோங்கமாய் அனுப்பின ஹோக்கீஸ் என்ற ஒரு பண்டம் கொண்டை பரிஞானத்தின் மனம் இப்பொழுதும் அவள் மனதை துளைத்து சென்றது. எங்களோட இந்த உறவு அறந்து போய்விடுமே என்று துணுக்கிட்டார். எங்களோட இந்த உறவு அறந்து போய்விடும். அம்மா, இது அறந்துட்டு, அம்மா இது அறந்துட்டு, உம்மா இது அறந்துட்டு, அம்மது வர கொண்டு போகிறதுக்கு வருவா. கிழவிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. அஸ்மியா லேமியை உத்தேசித்து தக்க ஏற்பாடு செய்திருந்தாள். அவள் அஸ்மியாவுக்கு போக நேரமில்லை, அவள் வேறு ஒரு ஏற்பாடு. மகன், பஞ்சோட்டுக்கு கொடுத்துருங்கோ, நான் தந்ததென்று பத்திரமா பார்த்து போகணும். பஸ்கால போகிறது கவனம். அவன் அதை எடுத்துக்கொண்டு போன போதுதான் கிழவிக்கு மனப்பாரம் உறங்கி. இப்போதான் மனப்பாரம் உறங்கி, இப்போ ஒரு மாதிரி கொடுத்து விட்டுட்டேன். 7 மணி பின்திட்டு இனி வாங்க குளிக்கிறதுக்கு அஸ்மியா உமாவை அழைத்தார். இப்போ 7 மணி ஆச்சு, குளிக்க வாங்கும். கிழவி கட்டிலுக்கரையில் வைத்திருந்த தடியை தேடி எடுத்தார். மெல்ல அதை ஊன்றி நடந்து சென்றார். சுடுதண்ணியில் பெருநாள் குளிப்பதற்காக சுடுதண்ணியில் என்ன என்று
திக்குவேல கமால் என்றவர் எழுதின ஒரு கட்டுரை. இது ஒரு ஆதங்கம். அவர்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று, அன்றைக்கு இருந்த உறவு முறைகள் அறந்துவிடக்கூடாது, தொடர்ச்சியாக இருக்க வேணும் என்று சொல்லி உறவு முறைகளை பேணி வந்த ஒரு மூதாட்டியினுடைய கதை தான் இங்கே சிறப்படுகின்றார். அக்காலத்திலே பெருநாள் என்றால் அப்படியே இவ்வளவு தூரம் நடந்து போய் அவர்கள் வீடுகளுக்கு போய் வர்றது, அவர்கள் வீட்டிலே நாங்கள் செய்த பண்டங்களை கொண்டு தாங்க கொடுக்கிறது, அவர்கள் கொடுக்குற பண்டங்களை வாங்கி கொண்டு வர்றது, இப்படியாக அந்த இருந்தது. இப்போ அதெல்லாம் அற்று போய்விட்டது என்பதை புலப்படுத்துவதாக இந்த கதை இருக்கின்றது. இது முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒரு கதை. இங்கே சில சொற்களை பார்ப்போம். சொற்களுடைய இந்த அரும்பதங்கள் இங்கே தரப்படுகின்ற பாருங்க. பிரகிருதி சாதாரணமானவள் அல்ல பாமரர். பிரகிருதி. சியஸ்டா உற்பத்தி கம்பெனியின் பெயர். புலங்காட்டிம் விழுமட்டம். கிவுள் சோறு. கிவுள் என்ற சோறு. கிவுள். ஆக்கிய சமைக்கிற. புடதண்ணி கிரி நெலுங்கி குளிக்கும் இடம். பஞ்சோ நுங்ககாமி சிங்கள நண்பர்கள் அவரது மனைவி லலித பிரகாஷ். அப்போ இப்ராஹிம் நானாவும் பஞ்சோவும் நண்பர்களாக காரணம். இங்கே அந்த காலத்தில் அவர்களுடைய தொடர்பு. இப்படி ஆஸ்தியா கிழமையின் நன்றி உணவை இக்கதையில் எவ்வாறு அப்போ ஒரு காலத்திலே அவர்கள் என்ன மாதிரி நடந்து கொண்டார்களோ அதை திரும்பவும் நினைக்கின்ற ஒரு இது எல்லாம் இங்கே தரப்படுகின்றன. இரு சமூகக்கிடையான புரிந்துணர்வு இக்கதையில் எவ்வாறு அவை இரண்டு சமூகம், அதாவது ஒரு சிங்கள சமூகம், அடுத்தது ஒரு முஸ்லீம் சமூகம். இங்கே சில கலைச்சொற்கள் வருகின்றன. இவைகளை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். ஏன்னா பிளாஸ்டிக், பெட்ரோல் மேப்ஸ், அரிக்கல் லாம்பு இவைகள்லாம் முதியவருக்கும் இளையவருக்கும் இடையிலான முரண்பாடு இக்கதை எடுத்தோம். பழைய காலத்தில் இருக்கின்றவருக்கும் புதிய இளம் சமூகத்தினருக்கும் சில முரண்பாடுகள் இருக்குது. அது இந்த கதையில் சொல்லப்படுது. கடையப்பம் அனுப்ப வேணும் என்று அதுதான் கடையப்பம் செய்தால் உடனே அடுத்த வீட்டுக்கு கொடுத்து விடுறது. தெரிஞ்ச ஆக்கள் வீடுகள் கொண்டு வரும். இப்படி கிழமைக்கால பெருநாள் கொண்டாட்டம் எவ்வாறு சித்தரித்து காட்டப்படுது அது இங்கே சொல்லப்படுது. கிழமை காலத்திலே அவர்கள் எவ்வாறு தங்கள் பெருநாள் கொண்டாட்டத்துக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கு போனுவார்கள் என்ற விடயங்களை. ஆகவே இவைகளை நீங்கள் வகுப்பறையிலே செய்து பார்க்கலாம். சொற்பாகுபாடு அடுத்த வகுப்பு. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.